சூரியகாந்தம் வர்சஸ் சந்திரகாந்தம். மேஜிக் மோதிரம் சந்திரகாந்தாவுக்கு எவ்வளவு தெளிவா நாமம் போட்டுச்சு நீங்கெல்லாம் பாத்தீங்கல்ல. ஒருவேளை நீங்க பாக்கலன்னா கீழே இருக்கிற லிங்க் இப்பவே பிரஸ் பண்ணி அந்த எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேராசை மருமகளும் மூக்கு கண்ணாடியும். ஒரு நாள் சூரியகாந்தம் மூக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா வீட்டுக்குள்ள நடந்துட்டு வரும்போது சந்திரகாந்தம் பார்த்து மனசுக்குள்ள, வயசானவங்களுக்கு காடு வாங்குது, இப்ப இந்த கிழவிக்கு மூக்கு கண்ணாடி வேணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஆனா மேல பேசும்போது, ஹை, இந்த மூக்கு கண்ணாடியில நீங்க பழைய சினிமா ஆக்டர் மாதிரியே இருக்கீங்க அத்தை, பாத்து பத்ரம். இது ஏதாவது சினிமாக்காரங்க பார்த்தா எங்க சினிமால பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு ரொம்ப திமிரா பேசினா. சந்திரகாந்தம் மனசுல நினைச்சுக்கிட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட சூரியகாந்தம், எனக்கு எல்லாமே தெரியும், வயசானவங்களுக்கா காடு வாங்குது அப்படின்னு சொன்னதும் சந்திரகாந்தம் அப்படியே ஷாக் ஆயிட்டான். மனசுக்குள்ள, இது என்னது, நான் மனசுல நினைச்சுக்கிட்டதெல்லாம் அத்தைக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாம் அப்படிதான், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னதும் சந்திரகாந்தம் உடனே அவளோட 2 கையெடுத்து அவளோட வாய மூடிட்டா. ஆத்தாடி, நான் மனசுக்குள்ள நினைக்கிற எல்லாமே அத்தைக்கு எப்படி தெரியுது? அத கேட்ட சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட மூக்கு கண்ணாடிய எடுத்தாங்க. இத பாரு, இந்த மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டா எதிரில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருந்ததுனால இந்த மூக்கு கண்ணாடிய போட்டுட்டு போய் தீர்ப்பு சொல்லிட்டு வந்தேன். அத சொல்லிக்கிட்டே அந்த மூக்கு கண்ணாடிய அதோட பாக்ஸ்ல வச்சு, இத பாரு, இந்த மூக்கு கண்ணாடி பாக்ஸ எடுத்துட்டு போய் என்னோட பெட்டில பெச்சிட்டு வா போ அப்படி சொல்லி மருமக கிட்ட அந்த மூக்கு கண்ணாடி வச்ச பாக்ஸ கொடுத்து அங்கேயே உட்கார்ந்தாங்க. அந்த மூக்கு கண்ணாடி பத்தி தெரிஞ்ச சந்திரகாந்தம் ஒரு வாட்டியாவது அத சோதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டா. உள்ள போய் அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு ஜன்னல் வழியா சூரியகாந்தமா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப சூரியகாந்தம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் சந்திரகாந்தம்க்கு கேட்டுச்சு. இந்த ராங்கி இந்த மூக்கு கண்ணாடிய சரியா வச்சாலோ இல்லையோ நினைச்சுக்கிட்டே சத்தமா கேட்டாங்க. வச்சிட்டியா என்ன? அதே கையோட குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடிய எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த பாக்ஸ மட்டுமே அந்த பெட்டிக்குள்ள வச்சா. இதோ வந்துட்டே அப்படி சொல்லிட்டு குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. நீங்க சொன்ன மாதிரி அந்த மூக்கு கண்ணாடிய உங்க பெட்டிக்குள்ள வச்சிட்ட. மறுநாளே சந்திரகாந்தம் பக்கத்து ஊருக்கு போய் அந்த மூக்கு கண்ணாடியோட உதவியோட அவங்க மனசுல இருக்கிற வார்த்தைகள் வேதனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தீர்வையும் பரிகாரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா. அப்படி சொன்னதுனால அங்க இருந்த எல்லாரும் சந்திரகாந்தாவுக்கு பக்தாதிகளா ஆயிட்டாங்க. அவளுக்கு காணிக்க புடவை பணத்தை எல்லாத்தையும் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே நிறைய பணத்தை சம்பாரிச்சா. சந்திரகாந்தமோட மகிமைய தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊரு சர்பஞ்ச் அவளோட தரிசனத்துக்காக அவகிட்ட வந்தாரு. இங்க பார், நான் முன்ன வர போற அரசியல்ல நிக்க போறேன். இந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுறதுல தெரிஞ்சே ஆகணும். உனக்குள்ள சக்திக்குள்ள பாத்துட்டு சொல்லு. ஆஹா, செமையா ஒரு ஆடு மாட்டிக்கிச்சே. இத பாருங்க, இந்த வேலைக்கு நிறையவே செலவாகும், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா நாளைக்கே சொல்றேன் அப்படின்னு பேரும் பேசினா. கேட்ட மாதிரியே 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு சர்பஞ்ச். வீட்டுக்கு திரும்பி வரும்போது, அத்தைக்கு எந்த பொருளை எப்படி உபயோகிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாது, பாரு இவ்ளோண்டு வேலைக்கு எவ்ளோ பணம் தராங்க, நாளைக்கு இன்னும் பணத்தை வாங்குறேன், இந்த மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டு நிறைய சம்பாதிக்க போறேன் அப்படி நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா. சந்திரகாந்தம் பண்ணிட்டு இருந்த அந்த வேலைய பத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் கேட்ட சூரியகாந்தம் உடனே போய் அவங்களோட பெட்டியில இருந்த அந்த பாக்ஸ பார்த்தாங்க. பாக்ஸ் காலியா இருந்தத பார்த்து விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடி பாவி மருமகளே, உன்னை மூக்கு கண்ணாடி உள்ள வைக்க சொன்னா நீ இப்படி உபயோகிக்கிறியா? இரு உனக்கு பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்த சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடிய கட்டில் மேல வச்சிருந்தா. அப்ப சூரியகாந்தம் அவளுக்கே தெரியாம அதே மாதிரி இருக்கிற இன்னொரு மூக்கு கண்ணாடி அங்க வச்சாங்க. இப்ப பாரு,
அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. மறுநாள் சந்திரகாந்தம் எப்பவும் போல அந்த மூக்கு கண்ணாடிய போட்டுக்கிட்டு ஊருக்கு வெளிய போய் உட்காந்துட்டா. எதிர்ல அந்த ஊருக்காரங்க அப்புறம் சர்பஞ்சும் நின்னுட்டு இருந்தாங்க. இத பாருங்க, இவ்ளோ நாள் நல்லவன் நினைச்சிட்டு இருந்த சர்பஞ்ச் ரொம்ப கெட்டவன். இவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், உங்க எல்லாரோட பணத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சா. அது அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் அவளால தடுக்கவே முடியல. இத கேட்ட சர்பஞ்சோட ஆட்கள் கட்டைய எடுத்துக்கிட்டு சந்திரகாந்தம் கிட்ட வந்துட்டு இருக்கும் போது உடனே சந்திரகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து ஓட ஆரம்பிச்சா. இது என்னது? இந்த மூக்கு கண்ணாடிக்கு என்னாச்சு? தினமும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது என்கிட்ட சொல்லும். இன்னைக்கு உல்டா ஆயிடுச்சு, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு பாக்கும்போது அது வேற ஒரு மூக்கு கண்ணாடி என்ற விஷயம் சந்திரகாந்தம்க்கு தெரிஞ்சது. இது கண்டிப்பா என்னோட அத்தையோட வேலைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி ஓடி வீட்டுக்குள்ள போனா. ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்த சந்திரகாந்தம் முன்னாடி எதிர்ல சூரியகாந்தம் அந்த மூக்கு கண்ணாடிய போட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ சூரியகாந்தம் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, நல்லபடியா ஆச்சா பஞ்சாயத்து? அத்தை அந்த மூக்கு கண்ணாடிய வச்சுட்டு இருந்த பார்த்த சந்திரகாந்தம் கொஞ்சம் கூட எதுவுமே பேசாம அவளோட வாயை டைட்டா மூடிட்டு ரொம்ப கோவமா சூரியகாந்தாவையே பார்த்துட்டு இருந்தா. இந்த எபிசோடு கூட உங்களை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சூரியகாந்தம் பிடிக்குமா இல்ல சந்திரகாந்தம் பிடிக்குமா? கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக பாத்துக்கிட்டே இருங்க காக்கா டிவி. ஒரு நாள் கங்கா வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தா. உடனே அவ போன் ரிங் ஆச்சு. ஹலோ, என்னது பாட்டி சாக கிடக்குறாங்களா? என்னது வர சொல்றாங்களா? ஐயோ, போன தடவையும் இப்படிதான் சொன்னீங்க. செத்து போறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாங்க. இந்த வாட்டி என்னால முடியாதுமா. இங்க இருந்து அங்க வரணும்னா 2 நாளைக்கு மேல ஆகுது. என்னால அத்தனை நாள்லாம் அங்க வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. இத கேட்ட மாமியார் மங்கா என்ன பண்ணாங்கன்னா, அடிப்பாவி, உங்க பாட்டி அங்க சாகுற நிலைமையில இருக்காங்க, நீ என்னடானா போமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? அதுக்கு இல்ல அத்தை, எங்க வீடு என்னமோ ரொம்ப தூரம் இருக்கு, போனோம் அப்படின்னா 2 நாளைக்கு மேல ஆகும். அடிப்பாவி, இவ்ளோதானே, இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் இரு வரேன் அப்படின்னு சொல்லி மங்கா உள்ள போனாங்க. உள்ள போய் அவங்க பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து ஒரு சின்ன கட்டில் பொம்மையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேல ஏதோ மேஜிக் பண்ண உடனே அந்த கட்டில் ரொம்ப பெருசாயிடுச்சு. உடனே அத ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா கங்கா. இது பறக்கிற கட்டில், இது மேல மட்டும் நீ உட்கார்ந்தினா அவ்வளவுதான்.